ஐயோ, என்ன யோசிச்சுட்டே இருக்க? சரி வராது, நீ மேல எந்திரிச்சு வா. நீதான் கீழே உட்கார சொன்னியே. அதான் அப்போ. இப்போ நீ மேல வா. சொன்னது மட்டும் செய்யணும். எதுத்தெல்லாம் பேசக்கூடாது. பிச்சு போடுவேன் பிச்சு. வா. கையப்படி. இது வந்து ஏ. இது பி. ஆப்பிள். ருத்ரா, நேரம் ஆயிடுச்சு ருத்ரா. இப்போ டிபன் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. அதான் அவங்க சமையல் கட்டை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ படிக்கலன்னா எனக்கு தான் அடி விழும் தெரியுமா? அப்பா சொல்லிட்டு போயிருக்காருல்ல. இங்க பாரு ருத்ரா, அதெல்லாம் அப்பா அடிக்க மாட்டாரு. அப்பா போய் உன்னை அடிப்பாரா? அதெல்லாம் சும்மாடா ருத்ரா. உன்னை அப்படி மிரட்டினாதான் என்ன நீ படிக்க வைப்பங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. நீ பயப்படாத. அப்பா உன்னை அடிக்கிறதுக்கெல்லாம் நானே முதல்ல விடவே மாட்டேன். அப்பா அடிக்கிறாரோ இல்லையோ, நீ இதெல்லாம் எழுதியே தீரணும். இல்லைன்னா நான் விடவே மாட்டேன். இந்த இடத்த விட்டு போவே முடியாது. சரி சரி, ஆப்பிள் எழுது. தனியாவே எழுது. இவ்வளவு நேரம் நான் தான் கையை பிடிச்சி எழுத வச்சேன். இப்போ நீ தனியா தான் எழுதணும். எழுது. எனக்கு இது வரவே மாட்டேங்குது. இந்த எழுத்தெல்லாம் பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கு தெரியுமா? ஐயோ, உன்னை வச்சு நான் என்னமா பண்றது? வெண்ணிலா, ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்க. இதோ வந்துடுற. வெண்ணிலா. ஐயோ, எப்படிதான் நான் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்கறதோ. உன்னோட ரொம்ப கஷ்டமா. என்ன இவ நினைச்சிட்டு இருக்கா மனசுக்குள்ள? இன்னும் ஆளை காணோம். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? அத்தை. என்ன அத்தை, எவ்வளவு நேரம் ஆகுது கூப்பிட்டு? என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல, அது வந்து என்ன வந்து நொந்துன்னுகிட்டு? டிஃபன் செய்யற நேரமாச்சு. எங்க உன்னை அடுப்படிக்கிட்டே காணோம்? இல்ல அத்தை, பூஜாக்காவும் சிம்ரனும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, வீட்ல உனக்கு டிஃபன் செஞ்சு போடுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு பயங்கர வேலையா? ஆமா, மகாராணி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அது நான் என்ன நாக்கு நான் நீனு உளறிக்கிட்டு இருக்கு? என்ன விஷயம் கரெக்டா சொல்லு. முத்து மாமா, ஆ, முத்து மாமா புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. சரி, அத வச்சு படிக்க 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 சொல்லிருக்காரு அத்தை. உன்னை படிக்க சொன்ன உடனே அப்படியே படிச்சு கிழிச்சிருவியா நீ? இல்ல அத்தை, ருத்ரா தான் எனக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் நீ படிச்சு கலெக்டர் உத்தியோகம் பார்த்து எங்களுக்கு எல்லாம் கஞ்சி ஊத்துறது மட்டும்தான் இந்த வீட்டுல பாக்கி. அதுவும் சொல்லி கொடுக்கற ஆளை பாரு. ஆழாக்கு சைஸ்ல இருக்கிற அந்த ருத்ரா, அவ சொல்லி கொடுத்து நீ படிச்சு பெரிய ஆளாக போற. ஆஹா, ஏமா இதெல்லாம் உனக்கு தேவையா? இத பாரு வெண்ணிலா, அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. உன் தகுதிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆசையெல்லாம்? இத பார், நீ இதுக்கு மேல படிச்சு என்னத்தை கிழிக்க போற? ஏற்கனவே கிழிச்ச கிழியெல்லாம் பத்தாதா? அம்மா, ஒருவேளை இவ இங்கிலீஷ்ல படிச்சு உன் முன்னாடி வந்து பேச போறாளே என்னவோ, யாருக்கு தெரியும்? சொல்ல முடியாதுமா. அவ படிச்சு ஐஏஎஸ் ஆனாலும் அவ. இங்க பாரு, உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத, புரியுதா? உனக்கு வாச்சதெல்லாம் வந்து இந்த அடுப்படி, துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, இதெல்லாம் தான். படிக்கிறதெல்லாம் உனக்கு வரவும் வராது, அது உனக்கு தேவையும் கிடையாது. உன் பொறப்பிலேயே அதெல்லாம் இல்ல. உன் தலையெழுத்தே மோசமா இருக்கு. இதுல வந்து எழுத படிக்கிறாளாம். எந்த எழுத்தும் உன் தலையெழுத்த மாத்தவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஏன் அத்தை இப்படி எல்லாம் என்ன திட்டுறீங்க? நான் நினைச்ச படிக்க முடியும் தான்.
சும்மா ஓவரா பேசாத என்ன. நீ என்ன படிச்சாலும் உன் தலையெழுத்து இதுதான். நீ எத்தனை எழுத்த படிச்சாலும் உன் தலையெழுத்த மாத்த முடியாது. இந்த வெட்டி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத. போய் ஒழுங்கா சமைச்சு போடுற வேலைய பாரு. சீக்கிரம். அண்ணி, விடுங்க அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு கார்த்தி? எத்தனை சொல்லி கொடுத்தாலும் ஏறாத மண்டு தானே நான். எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எனக்கு புத்தி வராது கார்த்தி. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு கார்த்தி. ஆனா நான் கண்டிப்பா படிப்பேன். இவங்கெல்லாம் சொல்றத நான் மாத்தி காட்டுவேன் கார்த்தி. அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. உன் தகுதிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆசையெல்லாம்? உனக்கு வாச்சதெல்லாம் வந்து இந்த அடுப்படி, துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது இதெல்லாம் தான். படிக்கிறதெல்லாம் உனக்கு வரவும் வராது, அது உனக்கு தேவையும் கிடையாது. உன் பொறப்பிலேயே அதெல்லாம் இல்ல. ருத்ரா, அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், வா படிக்கலாம். என்னம்மா காத்து வேற மாதிரி வீசுது? நான் தான் படிக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ அப்ப மட்டும் ஓடி போனல, இப்ப நீயே வந்து படிக்கலான்ற. நான் விளையாடிட்டு இருக்கேன் போ. இங்க பாரு, நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரலனா அப்பா வந்து உன்னதான் திட்டுவாரு, அப்புறம் அடிக்க கூட செய்வாங்க. என்னையே ஏமாத்திரியா? நீ தானே சொன்ன அதெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டாங்கன்னு. நீ போ, நான் விளையாடணும். இப்ப பாட்டுக்கு சொல்லித்தரேன்னு ஒழுங்கா வந்தா அப்பவே படிச்சிருந்திருக்கலாம். நானே கெடுத்துக்கிட்டனோ. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் வெண்ணிலா. இந்த திட்டெல்லாம் உனக்கு பத்தாது. என்னம்மா பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, என்ன நானே நொந்துக்கிறேன். என்ன யாரையுமே காணோம்? யார்கிட்டயாவது படிக்க ஆரம்பிக்கணுமே. சிம்ரன், என்ன இந்த குத்து குத்துற? நீங்களாம் ஊர்ல சப்பாத்தி சாப்பிடுற குரூப், நாங்க ஏதோ இட்லி தோசைன்னு சாப்பிடுறோம். நீ அடிக்கிற அடியெல்லாம் என்னால தாங்க முடியாது தெரியுமா? சரி, இங்க எதுக்கு என்ன வர சொன்ன? ஏற்கனவே அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட வசமா மாட்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில தப்பிச்சிட்டோம். அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெண்ணிலா அக்கா வேற அன்னைக்கு வார்ன் பண்ணாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இந்த மாதிரி எல்லாம் மீட் பண்ணி இனிமேல் பேச வேணாம். சும்மா பிலிம் காட்டாத.
உனக்கு மட்டும் இப்படி மீட் பண்ணி பேசுறதுல ஆசை இல்லைன்னு சொல்லு பாப்போம். ஆசையெல்லாம் இருக்கு, இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இங்க பாரு, அப்படி மாட்டின உடனே தமால்னு எல்லாருடைய கால்லயும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு விழுந்துட வேண்டியதுதான். அம்மா கால்லயும் அப்படியே போய் விழுந்துட வேண்டியதுதான். ரொம்பதான் ஆசை. ஆமா, அவங்க அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி அர்ச்சதை போட்டு போறாங்க. அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே. அதுவும் நான் உள்ள வந்தா வெண்ணிலா அக்காக்கு சப்போர்ட்டா இருக்கன்ற ஒரே காரணத்துக்காகவே என்ன வேணான்னு சொன்னாலும் சொல்வாங்க. அப்படியெல்லாம் பேசாத சிம்ரன், அதெல்லாம் அம்மா கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. நீ கவலைப்படாம இரு சிம்ரன். சரி சரி, கண்ணு முடிக்க. ஏன்? உனக்காக ஸ்பெஷல்லா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்காக தான். கண்ணெல்லாம் ஒண்ணும் மூட முடியாது. அது என்ன, எல்லா ஆம்பளைங்களும் இதே மாதிரி கண்ணு மூடுன்றீங்க? நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன். காட்டு. இங்க பாரு சிம்ரன், அப்புறம் அந்த த்ரில்லே போயிடும். ஒன்னும் போகாது. எனக்கு நீ வாங்கிட்டு வந்ததே பெரிய த்ரில் தான். சீக்கிரம் காட்டு. நம்ம மீட் பண்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல நீ கண்ணை மூடு அதை இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ இப்படி வா. இந்த மொட்டை மாடிக்கு அதுவும் இந்த நேரத்துல ஒரு ஈ காக்கா கூட வராது. அது தெரிஞ்சுதான் நான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு பயப்படுற? நீ வா வா. வா உட்காரு. அதெல்லாம் வேணாம். அட உட்காரு சிம்ரன், உட்காருன்னு சொல்றல, உட்காரு. எங்க உன் கால காமி. என்ன மன்னிப்பு கேட்க போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படியே உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. காலை காட்ட சொன்னா காட்ட வேண்டியதுதானே? இந்த காலை உள்ள வச்சுக்க. ஏன் இது கழற? இல்ல சிம்ரன், கால்ல ஒத்த கொலுசோட அலையக்கூடாதுன்னு ஒரு புக்ல போட்டிருக்கு. அது ரொம்ப ஆபத்தாம். என்ன ஆபத்து? அது ஒரு காக்கா இருக்கான். ஒத்த கால் கொலுசோட எந்த பொண்ணு அலையுதோ அந்த பொண்ணை கொத்தி தூக்கிட்டு போயிடுமா. போடா லூசு. இப்ப என்ன பண்ண போற? இரு, சொல்றேன். இங்கே பார். புது கொலுசு வாங்கிட்டியா? ஆமா, அன்னைக்கு என்ன துரத்தி தானே உன் கொலுசு போச்சு. அதுல இருந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்தது. அதுதான் இங்க பாரு, இந்த கொலுசு உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இப்ப காலை காட்டு. இப்ப அந்த காலை காட்டு. எந்திரி. எங்க எனக்காக ஒரு வாட்டி நடந்து காமி. சீப்போ ப்ளீஸ் சிம்ரன்.
சிம்ரன், இப்ப நீ நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. எங்கேயோ படிச்சதுதான், ஆனா இப்போ நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கு. என்ன கவிதா? எல்லா கொலுசுகளும் சத்தம் மட்டுமே எழுப்பும் போது அது எப்படி உன் கொலுசு மட்டும் 7 சுரங்களையும் இசைக்கின்றது? அட, நீ சிரிக்கிறதுலயும் 7 சுரங்கள் வருதே. விட்டா என்ன வச்சு மியூசிக் காலேஜே ஓபன் பண்ணிடுவ போல இருக்கு. சிம்ரன், சிம்ரன் நில்லு. சிம்ரன் நில்லு நில்லு நில்லு. மறுபடியும் நான் ஓடணும், கொலுசு காணவ போகணும்னு ஆசையா? போட லூசு. சரி, நான் கீழே போறேன், எல்லாரும் தேடுவாங்க. பாய். ஏய் சிம்ரன், ஏய். சிம்ரன், I love you, சிம்ரன். ஏய், என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? கீழே ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்கு, அது வரைக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தல்ல, மறுபடியும் சிக்கிட்ட. ஜனனி, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வரியா, கொஞ்சம் உட்காந்து பாடம் படிக்கலாம். அண்ணி, என்ன அண்ணி, எப்படி உங்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம்? பாடம் சொல்லி கொடுக்கறேன்னா இவ்வளவு நாள் தப்பிச்சுல ஓடிட்டு இருந்தீங்க. இந்த ஒரு விஷயத்தினால என்னை வந்து திரும்ப திரும்ப அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. நான் ஏன் ஜனனி திரும்ப திரும்ப அசிங்கப்படணும்? என்னால முத்துமாமா மனசுக்கு தான் கஷ்டம். அதனால நான் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஜனனி. சூப்பர் அண்ணி, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க உட்காருங்க, நான் சொல்லி தரேன். அண்ணி, நீங்க சும்மா இந்த ஆப்பிள் பால்னு எல்லாம் படிக்காதீங்க. அதெல்லாம் இப்ப படிச்சு என்ன பிரயோஜனம்? நடைமுறையில பயன்படுத்துற விஷயங்களை நீங்க இப்ப படிக்கணும். ஓகேயா? இப்ப நான் உங்களுக்கு பேசுறதுக்கு கத்து கொடுக்கறேன். இங்கிலீஷ படிக்கிறதும் எழுதுறதும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பேசுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா பேசி பழகிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து மிரளுவாங்க. சரி ஜனனி, சொல்லிக் கொடு. What is your name? பதில் சொல்லுங்க. What is your name? அப்படின்னா What is your name னா உங்க பேர் என்னன்னு அர்த்தம். வெண்ணிலா, உனக்கு தான் தெரியுமே, ஏன் கேக்குற? ஐயோ அண்ணி, அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஏங்க, என்ன கேளுங்க நீங்க. வாட்டு வாட்டு. ஷோ அண்ணி, ஏன் இந்த வாட்டு வாட்டுறீங்க? What is your name? வாட் இஸ் யுவரு 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 நே நே நேம். டேங்கப்பா, வந்துருச்சு வந்துருச்சு.